அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய திருவாளர் ரவிக்குமார் ஆண்டோபெனி அவர்களே, அருள்பணியாளர் சாலமன் அவர்களே, அருள்பணியாளர் விமல் அவர்களே, அன்பார்ந்த மற்ற அருள்பணியாளர்களே, நம்முடைய அன்பிற்கினிய லாவண்யா மிஸ் அவர்களே, மேரி பெர்க்மான்ஸ் அவர்களே, அன்பார்ந்த ஆசிரியர் பெருமக்களே, உடனுழைப்பாளர்களே, அன்பார்ந்த குழந்தைகளே, ஆசிரியர் தினம் அன்று என்னுடைய பணி வாழ்வில் 2 ஆண்டுகள் நீங்களாக பெரும்பாலும் ஆசிரியராகவே செலவழித்த நான் பேச கொஞ்சம் அருகதை இருக்கிறது என்று நம்புகிறேன். ஏன் அருள்பணியாளர் ஆவதற்கு முன்பே 1981, 82 அந்த ஓராண்டு களப்பணிக்காக கடலூரில் இருந்தபோது 10ஆம் வகுப்பு கிளாஸ் டீச்சராக நான் பாடங்களை நடத்தினேன். இன்றைக்கு உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். உங்களில் என் ஆசிரியர்களை நான் பார்க்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன் நம்முடைய சிறப்பு விருந்தினர் சொன்னது போல இன்னொரு பள்ளியில் பேசி கொண்டிருந்த போது நான் 7ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்த வசனங்களை பேசி காட்டினேன். அது தேவையில்லை என்று நினைக்கிறேன், இல்லையா? எல்லாம் வரலாற்று நாடகங்கள், அதிலெல்லாம் நான் தான் கதாநாயகன். இப்போது கூட அது நினைவு இருக்கிறது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். ஒப்பாரி பாட்டு கூட கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஒப்பாரி பாட்டு கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது 7ஆம் வகுப்பு படிக்கும்போது. என்னுடைய வளர்ச்சிக்கு துணை புரிந்தவர்கள் என்னுடைய ஆசிரியர்கள். என்னுடைய மாணவர்களிடம் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, என்னிடமிருந்து ஒரு ட்ரீட் உங்களுக்கு கிடைக்கணும்னா, ஒன்று டேபிள் டென்னிஸில் என்னை தோற்கடிக்கணும். இப்போது கூட சேலஞ்சு பண்ணுறேன் நான். டேபிள் டென்னிஸில் யாராவது என்னை தோற்கடிச்சா உங்கள் வீட்டாருக்கே உங்கள் ஸ்கூலுக்கே ட்ரீட்டு. இன்னொன்று, வகுப்பறையில் என்னை கோபப்படுத்த வேண்டும், சினமூட்ட வேண்டும். I may be firm, but I will not get angry. I always say there are only stupid answers, no stupid questions. எந்த கேள்வியும் முட்டாள்தனமான கேள்வி அல்ல, முட்டாள்தனமான பதில்கள் தான் உண்டு. எனவே என்னுடைய மாணவர்களை நான் எப்போதும் என்கரேஜ் பண்ணியிருக்கிறேன் கேள்வி கேட்பதற்காக. ரொம்ப நேரம் பேசி பசி கொடுமையை அதிகமாக்க விரும்பவில்லை. சுருக்கமாக ஒரு சில வார்த்தைகள், நினைவூட்டல். We need reminders in our lives. இணைச்சட்டம், டியூட்ரானமி, மீண்டும் மீண்டும் சொல்வது, do not forget, do not forget. Remember, remember. ஏற்கனவே பயிற்சியின் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மீண்டுமாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவது இதுதான். நம்முடைய திருவாளர் ரவிக்குமார் மிக அழகாக சொன்னார், வேலை இல்லை, அது பணி, தொண்டு என்று சொன்னார். இட் இஸ் எ ஒகேஷன், நாட் எ ப்ரொஃபஷன். அது ஒரு அழைப்பு, நாட் பிழைப்பு. சில பேர் பிழைப்புக்காக ஆசிரியர் பணியை செய்கிறார்கள். அது அழைப்பு என்பதை நீங்கள் முதலாக உணர்ந்து கொண்டு செயல்பட வேண்டும். ஒரு 7 எழுத்துக்கள் டீச்சரில், ஒவ்வொன்றிலேருந்தும் ஒன்று கற்றுக்கொள்வோம். இன்றைக்கு டீ, அதுக்கு நான் வாசித்தேன்,
A teacher must be tactful. நான் செக்ரட்டரிகிட்ட கேட்டேன், அந்த டாக்ட்ஃபுல்க்கு என்னப்பா தமிழில் போட்டிருக்கு? சாதுரியமான, சாமர்த்தியமான, வார்த்தையாலோ செயல்களாலோ யாரையும் காயப்படுத்தாத. அதுதான் முதல் பண்பாம். பாருங்கள், ஒரு நூலில் 2 முடிச்சு இருக்கு, அதை அவுத்து விடுனாக்க அதை 10 முடிச்சு ஆக்குறவங்க டீச்சர் கிடையாது. சாதுரியமாக, சாமர்த்தியமாக மற்றவர்களை நடத்துகிறவர்கள், மாணவ மாணவிகளை நடத்துகிறவர்கள் ஆசிரியர்கள். காயம் அதிகமாகிவிடக்கூடாது. எந்த மாணவனும் மாணவியும் அவமானப்பட்டு விடக்கூடாது. என்னுடைய ஆசிரியர் கார்டினல் ஆஸ்வால்ட் கிரேஷியஸ், அவரை பற்றி நான் ஒரு முறை பேச வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் ஒரு ஆசிரியரை பற்றி இன்னும் 10 நாட்களிலே பேசப் போகிறேன், ஃபாதர் லெக்ரான். இந்த நவம்பர் 10ஆம் தேதி அவர் 100வது ஆண்டை தொடங்குகிறார். இன்னும் ரொம்ப ஃபிட்டாக இருக்கிறார் பாருங்க. அவர்களை நன்றியோடு நினைக்கிறேன். He makes each one of his students feel like a star என்று நான் சொன்னேன். தன்னுடைய மாணவன் ஒவ்வொருவனையும் ஒரு நட்சத்திரமாக உணர வைக்கின்ற இந்த ஆசிரியர் என்று சொன்னேன். Be tactful. அதுதான் முதல் குணமாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது E, be encouragers. உங்களுக்கு 2-3 செகண்ட் தான் எடுக்கும் எக்ஸலண்ட்னு எழுதுறதுக்கு, வெரி குட்னு எழுதுறதுக்கு. தயவு செய்து எழுதாமல் விட்டுறாதீங்க தாயே, தயவு செய்து எழுதுங்கள். இப்படி நீங்கள் எழுதும்போது அந்த பிள்ளை போய் அப்பா அம்மா கிட்ட காட்டிட்டு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா? வானத்தையே வில்லா வளர்ச்ச மாதிரி. என்னுடைய ஆசிரியர்களின் பாராட்டால் நான் வளர்ந்திருக்கிறேன். நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிற ஒரு வாசகம், இன்னைக்கு நிறைய வாசகத்தை சொன்னாங்க, என்னை வரவேற்கும் போது மகிழ்ச்சியாக இருந்தது. பாராட்டு எல்லா இதயங்களும் விரும்பும் தாலாட்டு என்று நான் சொல்வேன். பாராட்டுங்கள், மனமாற பாராட்டுங்கள், தாராளமாக பாராட்டுங்கள். இது ஆசிரியர்களுடைய கடமை. ஒரு டீச்சர் சொன்னாங்களாம், ஹோம்ஒர்க் எழுதின பிள்ளைகிட்ட எதுவுமே ஒரு வார்த்தை கூட ஸ்பெல்லிங் சரியா இல்லை. உடனே டீச்சர் எப்படி இருக்கு என் ஹோம்ஒர்க்கு அந்த பிள்ளை கேட்டுச்சான். உடனே டீச்சர் சொன்னாங்களாம், உன் கையெழுத்துலாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்ன சொல்கிறது, எல்லாம் ஃபுல்லாக தப்பு. எஸ் டீச்சர், ஐ வாஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் மை ஹேண்ட் ரைட்டிங். From tomorrow onwards, I am going to concentrate on the spelling அப்படின்னு சொல்லிச்சான். மனமுடிய செய்யவில்லை அந்த குழந்தையை பாருங்க. அடுத்தது 3வது ஏ, be available. அவைலபிளாக இருக்கணும். ஒரு ஃபாதருக்கு 2 அசிஸ்டன்ட் இருந்தாங்களாம். ஒருத்தர் ரூம்லேயே தங்க மாட்டாராம், எப்படி வேலை கொடுக்கறது. இன்னொருத்தர் ரூமுக்கே வர மாட்டாராம். அதான் பிஷப் கேட்டாராம், 2 ஃபாதர் இருக்காங்களா அசிஸ்டண்ட்டாக எப்படின்னு. ஆமாம், 2 பேரை கொடுத்தீங்க, அவங்க இருந்தாலும் இல்லாத மாதிரி தான். ஒருத்தருக்கு டேக் ஆஃப் ப்ராப்ளம், இன்னொருத்தருக்கு லேண்டிங் ப்ராப்ளம். சில பேருக்கு லேண்டிங் ப்ராப்ளமாக இருக்கும், ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, இன்னொருத்தவங்கள பார்க்கவே முடியாது. அவைலபிள்னா எப்போ பார்த்தாலும் ப்ரொவோக் கொஸ்டின்ஸ், மேக் ஈச் சைல்டு ஸ்பீக்கர். நான் தான் அங்கே இருந்தேனே, கேட்கக்கூடாதா அப்படின்னு சொல்வேன். ஒரு தடவை கேட்டு வாங்கி கட்டிக்கிட்டேன் போதும். நாட் ஓன்லி அவைலபிள் பட் அப்ரோச்சபிள். அதுதான் நல்ல ஒரு ஆசிரியர். Are the students feeling free to approach you, to ask questions? That is the greatness of the teacher. மறந்து விடாதீர்கள். Available, be available. நான் இருக்கிறேன் என்று.
It is not merely physical availability or material availability. It is formal availability. Some are available, not approachable. Some are approachable, not available. You have to be both available and approachable, my dear teachers. அதுதான் மூன்றாவது. அடுத்தது நான்காவது சி. பாருங்கள், இந்த பிள்ளைங்க ரொம்ப அழகாக ஆடினாங்க டான்ஸு. நம்ம பிரிட்டோ ஸ்கூல் பிள்ளைங்க, அந்த மற்ற நம்ம சென்ட் ஜோசப் ஸ்கூல் பிள்ளைங்க ஆடினதை நான் பார்க்க முடியல. க்ரியேட்டிவ். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்தா டான்ஸையா சொல்லிக் கொடுக்கறது? க்ரியேட்டிவ். அகெயின் பிஷப் ஆல்வேஸ் ரிப்பீட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு பி அட்ராக்டிவ், லேர்ன் சம்திங் நியூ எவ்ரி டே. Do some good to somebody every day. அழகாக இருக்க வேண்டுமா? உங்களுக்கு மேக்கப் தேவையில்லை, வாசனை திரவியங்கள் தேவையில்லை, பவுடர் தேவையில்லை, கண்மை தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் புதிதாய் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் மாணவ மாணவிகள் புதிதாய் கற்றுக்கொள்ளுங்கள். You will be always attractive, charming. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருவருக்கு நல்லது செய்யுங்கள். Be creative. அடுத்தது H. Give hope to people. எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுப்பதுதானே என்னுடைய பணி. அதற்காகத்தான் நான் இறை வார்த்தை வாசிக்கிறேன், பேசுகிறேன், வகுப்பு எடுக்கிறேன். ஒவ்வொரு ஆசிரியரும் பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அதுதான் இந்த H. நம்பிக்கையை கொடுங்க. நிச்சயமாக நீ ஏதாவது செய்ய முடியும் என்று நம்முடைய ரவிக்குமார் சார் அழகாக சொன்னார். எப்படி அவருடைய ஆசிரியர் அந்த நம்பிக்கையை கொடுத்தார். நீ உருப்பட மாட்டியா அப்படின்னு சில சமயத்தில் ஆசிரியர்கள் கேட்பார்கள். உருப்பட வேண்டுமே என்ற ஆதங்கம் அந்த ஆசிரியருடைய உள்ளத்தில் இருக்கிறது. அப்படித்தானே நம்பிக்கை கொடுங்கள். நிச்சயமாக communicate hope to people. I want to do that. நான் ஆயர் பணியை ஏற்றபோது இதைத்தான் சொன்னேன். எத்தனையோ ஆயர்களுக்கு அவர்களுடைய கண்ணீரினோடு ஆலோசனை வழங்கிய எனக்கு கடந்த 25 ஆண்டு காலமாக இந்த ஆயர் பணி ஒரு பதவியாக நான் நினைக்கவில்லை. ஏதோ ஒரு அற்ப சந்தோஷம் என்றால் ஏழையாக பிறந்த என்னை உருவாக்கியவர்களுக்கு ஒரு ஆறுதல், எனக்கு நம்பிக்கை கொடுத்தவர்களுக்கு ஒரு ஆறுதல். அதைவிட அதிகமாக இறை வார்த்தை பணிக்கு ஒரு மேடை கிடைத்துள்ளது, மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க என்று சொன்னேன். ஒவ்வொரு ஆசிரியரா மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும். Be full of hope and communicate hope. அடுத்தது E. அடுத்த E, ரெண்டாவது E. முதல் E என்கரேஜிங் சொன்னேன். இந்த 2 ஈயாவது மறந்துடாதீங்க. ரெண்டாவது E, be enthusiastic. புத்துணர்ச்சியோடு, புன்முறுவலோடு, மகிழ்ச்சியோடு உங்கள் பணியை செய்ய வேண்டும். மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். விவிலியம் சொல்லுகிறது, serve the Lord in gladness. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணா குறைஞ்சா போயிடுவீங்க. புன்முறுவலோடு உன்னுடைய கடமையை செய். அது ஏற்றுக்கொள்ளப்படும். மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் சொன்னார், திரு அவையில் மிகப்பெரிய வியாதி எதுன்னு கேட்டால் having a funeral face. சில பேர் முகத்தை சாவு வீட்டு மாதிரி முகத்து மாதிரி வச்சிருக்காங்க. மகிழ்ச்சியோடு கற்றுக் கொடுப்பது. ஏதாவது ஒரு வேலை மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்ய வேண்டும் என்று. கடைசியாக be ready. நோட்ஸ் ஆஃப் லெசன்லாம் எழுதணும்னு சொல்லுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஃபாதர் விமலுக்கு தெரியாங்க, செமினாரில் ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். வேகமாக வெளியே இருந்து ஒடியாருவார். 2 வீலரில் வந்துட்டு சப்ஜெக்டே மாற்றி எடுத்துகிட்டு வந்துடுவார் ஃபைலில். சில சமயம் தயார் நிலையிலே இருப்பது. எல்லா நேரத்திலும் பி ரெடி. விவிலியம் சொல்லுகிறது,
Be a good steward. Be a servant. இடுப்பில் வரிந்து கட்டியிருங்கள், உங்கள் விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். அதுதான் நம்முடைய மாதிரி. Be ready. இவற்றை நான் இன்றைக்கு உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இது நாள் வரை நீங்கள் செய்த பணிக்காக நன்றி. இறுதியாக பவுலடியார் சொல்வார், பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், அதை விட அதிகமாக தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் 2ஆம் அதிகாரத்தில், ஆண்டவர் இயேசு மாட்சியோடு வரும்போது, என்னுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யார் அவர்கள்? அவருடைய மாணவர்கள், மாணவிகள், அவரால் நற்செய்தியை கேட்டவர்கள். எனக்கு பெருமைக்குரிய வெற்றி வாக்கு, மணிமகுடம், மகிழ்ச்சி உங்களை தவிர வேறு ஏதாவது இருக்க முடியுமா? யூ ஆர் மை ஜாய், யூ ஆர் மை கிரவுன், யூ ஆர் மை க்ளோரி என்று மாணவர்களை பார்த்து சொல்கிறார். அப்படி சொல்லும் விதத்தில் நான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆசிக்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய அன்பார்ந்த இந்த 3 மாணவர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். இன்னும் நீங்கள் எல்லாரும் உங்கள் மாணவர்களால் நிறைவு காண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நன்றி, நன்றி, நன்றி.